இருக்கிறீங்க? பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்க்கலையா? பழனியில எந்த சிறப்பு தரிசனமும் இல்லையா? கோயில் நடைய திறக்க 30 நாள் இருக்கு. அரோகரா சாமி, அதுக்கப்புறம் தான் விரதத்தை முடிச்சு மாலையை கலட்டணும். அப்படியே நீ மலைக்கு போயிட்டு வந்ததா ஆஞ்சநேயர் மலை ரெடியா இருக்குடி. இந்த வருஷம் முழுவதும் உனக்கு மாலை தாண்டி. மாமா, அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா. என்ன வாத்தி சார்? தப்பு 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 தப்பு. அரோகரா சாமி. ஏதோ சாமியா போய் ஆசாமியா வரதா சொன்னிய? இப்ப பார்த்தா வெறும் சாமியாவே இருக்கியலே. ஓ, பூஜை பண்ண போறீங்களா? போங்க போங்க, போய் முருகனுக்கு பூஜை பண்ணுங்க. அரோகரா. நான் அவர்களிடம் காட்டும் பணிவு 3 எழுத்து. ஐயோ, போதும் போதும், நிறுத்துறீங்களா? நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம். நீங்க யார் என்ன எழுதி கொடுத்தாலும் சொன்னாலும் நான் அதை பேச போறது இல்ல. அப்புறம் நான் எங்க மாமா என்ன சொல்றாரோ அதத்தான் பேச போறேன். நான் இந்த பதவிக்கு நிக்கிறேன்னு சொன்ன போது எனக்கு ஒரு தெளிவு கொடுத்து என்ன நிப்பாட்டினாக. நான் இந்த பதவிக்கு சரியானவன்னு என்ன தேர்ந்தெடுத்த அவங்களே என்ன ஜெயிக்க வைப்பாக. என் மாமா கதிரேசன் அவர் மனசுல என்ன தோணுதோ அதத்தான் நான் வார்த்தையா சொல்ல போறேன். அந்த வார்த்தையில கோர்வை இல்லாம இருக்கலாம், அந்த வார்த்தையில அடுக்குமொழி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையில நெசம் இருக்கும், அந்த வார்த்தையில சுத்தம் இருக்கும். அவங்களோட எண்ணம் தான் என் வார்த்தை. இவரு தாத்தாவோட ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட் போஸ்டிங்க்கு இவரும் அமுதாவும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அப்புச்சியும் அந்த ஸ்கூலோட நிர்வாகின்றதால அவருக்கும் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு இருக்கு. நாங்களும் பணம் கொடுக்க சொல்லி எல்லா ஓட்டையும் வளைக்கதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த விஷயத்துல நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது பாத்தீங்களா? இதுல மட்டும் நம்ம அவகிட்ட தோத்துறவே கூடாது. அப்புறம் இதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே இல்ல அனுமண்டி. எப்படியாச்சும் நம்ம அவளை தோக்கடிச்சுதான் ஆகணும். அதுக்கு எலெக்ஷன்ல விழ போற ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அப்புச்சிய நீங்க ஓட்டு போட சொல்லணும். நாங்க சொன்னா பண்ண மாட்டாரு. எங்க மேல இருக்க கோவத்துல எங்க முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. அதான் இந்த விஷயத்த நீங்க தான் பண்ணி முடிக்கணும். ஆமா, உங்க அப்பச்சி நான் சொன்னோனே அப்படியே கேட்டு கிழிச்சற மாதிரிதான். என் பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு இம்புட்டு நிலைமையெல்லாம் வந்திருக்குமா? உங்களால முடியும் அண்ணமண்டி, உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க ஒன்னும் இத சும்மா பண்ண வேண்டாம். ஏங்க அண்ணமண்டி, இத வாங்கிக்கோங்க. யாருக்கு வேணும் உன் காசு? நீ குடுக்கற பிச்சை காசுக்கு நான் கூலிக்கு மாரடிக்கணுமா? ஐயோ அண்ணமண்டி, இதுல 10 லட்சம் இருக்கு. லட்சமா? 10 லட்சமா? இந்த 10 லட்சம் ரூபாய் காசு நீங்க பண்ண போற வேலைக்கு கூலிதான்.
இது ஆரம்பம் மட்டும்தான் அனுமண்டி. இதுல நாம ஜெயிச்சோம்னா பணம் நமக்கு கோடி கோடியா கொட்டும். ஐயோ, இன்னும் என்ன அனுமண்டி யோசிக்கிறீங்க? நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் அப்படியே விட்டுருவேன் நினைச்சிட்டீங்களா? என்னைக்கு இருந்தாலும் நீங்க ஏன் ஆளு. உங்களை நான் கண்டிப்பா விட மாட்டேன். உங்களை மட்டும் இல்ல அனுமண்டி, உங்க அம்மா உங்க தம்பி யாரையுமே நான் விட மாட்டேன். பாவம், இப்ப அண்ணன் வேற ரோட்ல புடவை வித்துட்டு இருக்காரு. எல்லாமே சரியா நடந்துச்சுன்னா அவருக்கு திரும்ப அந்த ஜவுளி கடையை கொடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம். யோசிக்காதீங்க. திரும்ப நம்ம எல்லாரும் நல்லா இருக்க இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். உமாவும் பழனியும் தான். வேற யாரு உங்க மக? அவங்கள எதுக்கு வீட்டுக்குள்ள விட்ட? வீட்டுக்கு எங்க வந்தாங்க? காய்கறி வாங்கும்போது ரோட்ல நின்னு பேசினாங்க. நீ எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பேசுற? இது என்னடா வம்பா போச்சு? அவங்க வந்து பேசினா நான் என்ன பண்ணட்டும்? அப்படி பேசினாதான் இப்ப என்ன தப்பு? அவங்க யாரு? 1000 தான் இருந்தாலும் உங்க பொண்ணு தானே. தப்பு பண்ணிட்டா. பெரியவங்க நாம தான் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு விட்டுட்டு போகணும். அவளுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? இப்ப கூட உங்க உதவி கேட்டுதான் என்கிட்ட வந்து பேசினா. உமா மாமனாரோட அப்பா கட்டின ஸ்கூல்ல கரஸ்பாண்டன் தேர்தல் வருதாம். அதுல உங்க மாப்பிள்ள பழனி தான் நிக்கிறாராம். அவ ஏதோ சொன்னா. நீங்களும் அந்த ஸ்கூல்ல நிர்வாகியாமே. அதான் உங்க ஓட்ட பழனி தம்பிக்கு போட சொல்லி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனா. நீங்க ஜெயிச்சிட்டிய வாத்தியாரே, ஜெயிச்சிட்டிய. நான் ஜெயிச்சது பெருசு இல்லாமதா, ஆனா என்ன ஜெயிக்க வச்ச நீ இன்னைக்கு ஜெயிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆமா, நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும். இப்ப கூட அந்த பதவி வரணுங்கிறது என்னோட ஆசை இல்ல. அது கெட்டவங்க கைக்கு எப்பவுமே போயிடக்கூடாது. அதுவும் அந்த பழனி உமா மாதிரி ஒன்னும் தெரியாதவங்க கைக்கு போயிடவே கூடாது. அதுக்காகவே நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்காக மட்டும் நீ ஜெயிச்சா போதுமா? அம்மா, இது நம்ம பரம்பரை சொத்து. நியாயமா இது நமக்கு வர வேண்டியது. நாம தட்டி பறிக்கல. நம்ம கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறவனுகிட்ட அதை மீட்கிறதுக்காக நம்ம போராடுறோம். பணத்துக்காகவும் வசதியா வாழ்றதுக்காகவும் அவனுக்கு இதை அபகரிக்க ஆசைப்படுறானுங்க. ஆனா நீ அப்படியா? உன் புருஷன் ஒருத்தனை வாத்தியாராக்குனா அவனால ஒரு வருஷத்துக்கு 30-40 பிள்ளைகளோட வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். ஆனா நீ இந்த பதவியில வந்து உட்கார்ந்தீன்னா ஆயிரக்கணக்கான பசங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இவனுக்கு நீ கொடுத்த பொறுப்பு ரொம்ப சின்னதுமா. ஆனா ஆண்டவன் உனக்கு கொடுத்த பொறுப்பு ரொம்ப பெருசுமா. என் மருமக ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த காசி விஸ்வநாதர் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். அவரோட அருளும் மேல சாமியா இருக்கிற உன் மாமனாரோட துணையும் உன்னை நிச்சயம் ஜெயிக்க வைக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத அத்தா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பலாமா? சரிம்மா. ஒரு நிமிஷம். சொல்லு புவனா. வாழ்த்துக்கள் அண்ணமண்டி. நன்றி நன்றி. நானும் செல்வமும் அங்கதான் வரோம் அண்ணமண்டி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. நான் வைக்கிறேன். புவனாவும் செல்வாவும் வாழ்த்து சொன்னாங்க. நேர்லயும் காலேஜுக்கு வரதா சொல்லிருக்காங்க. நம்ம வீட்டுல எம்பிட்டு சந்தோஷமான தருணம் வந்துட்டு போனாலும் நம்ம எல்லோரோட சந்தோஷம் என்னன்னா செந்தில் வாத்தியார்
எங்க அண்ணமண்டி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஸ்கூல் கரஸ்பாண்டனா ஆகணும். நாங்க இழந்த எங்க பூர்வீக சொத்தை மறுபடியும் எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். எங்க அப்புச்சி ஆசைப்படி ஸ்கூல் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் உங்களுக்கு துணையா இருக்கணும். எங்க அம்மா அக்காவுக்கு படிப்புனா அம்புட்டு இஷ்டம். அவங்களால படிக்க முடியாம போச்சுன்ற ஏக்கம் அவங்களுக்கு இப்ப வரைக்கும் இருக்கும். அதுக்காக தான் அவங்க ஒரு வாத்தியாரை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என் அம்மா அக்காவோட ஆசைய நீ இப்ப நிறைவேற்றி கொடுத்துட்டா அவங்களுக்கு மட்டும் இந்த போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா அவங்க இழந்த படிப்பு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடும். அவங்களால நிறைய பிள்ளைங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். அவங்கள எப்படியாவது நீ தான் ஜெயிக்க வைக்கணும். போலாமா? என்ன இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பா? நீ என்ன குட்டிக்காரனும் போட்டு ஓட்டு கேட்டாலும் ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். என்ன எங்க அண்ணன் கதிரேசன் பேரை சொல்லி ஜெயிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாம் பகல் கனவு. எங்க அண்ணன் உசுரோட இருந்தா கூட ஜெயிக்க முடியாது. கள நிலவரம் அப்படி. இங்க வார்த்தை பேசாது, நாம பண்ண நல்லதும் பேசாது, பண்ண போற நல்லதும் பேசாது. காசுத்தான் பேசும். அது ஏற்கனவே நிறைய பேசிருச்சு. இனி நீங்க ஒண்ணும் கழிக்க முடியாது. பணம் தான் இன்னைக்கு பதவியை முடிவு பண்ணும். அது இருந்தா போதும். காசு இருந்தா எதை வேணா வாங்கிடலான்னு நினைக்காதீங்க. காசு எம்புட்டு கொட்டி இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளால வாங்கவே முடியாது. எம்புட்டு காசு இருந்தாலும் நிம்மதிய வாங்க முடியாது. எம்புட்டு காசு இருந்தாலும் போன உசுர திரும்ப வாங்க முடியாது. எம்புட்டு காசு இருந்தாலும் இழந்த மரியாதைய திரும்ப வாங்க முடியாது. காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத விஷயம் இன்னும் நிறையவே இருக்கு. ஏன் உங்ககிட்டதான் நிறைய காசு இருந்துச்சு. உங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க வாத்தியாராகி இந்த பள்ளிக்கூடத்தை எப்பவோ கைப்பற்றிருக்கலாமே. ஏன் முடியல? உங்ககிட்டதான் காசு இருக்கே. நீங்க நினைச்சிருந்தா என் புருஷனை வாத்தியார் ஆக விடாம தடுத்திருக்கலாமே. ஏன் முடியல? படிப்பை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். காசு இருந்தா கோவில்ல வேணா சிறப்பு தரிசனம் பண்ணலாம். பள்ளியோட தரம் இப்போ எப்படி இருக்கோ அதை விட கீழே தான் போகும். கட்டட கட்டமைப்பு மேம்படாது. பசங்களுக்கு முறையான வசதி எதுவும் கிடைக்காது. அப்படியே அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். என்னடா இவன் லூஸ் தரமா பேசிக்கிட்டு இருக்கான்? இவனே வர கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் எனக்கு ஒன்னும் புரியல மாமா. இவன் கரஸ்பாண்டன்ட் மாதிரியா பேசுறான். ஸ்கூல கொள்ளையடிக்கிறவ மாதிரி பேசுறான். வாத்தியாருங்க ஓட்ட வாங்க சம்பளம் கூட தரேன்னு சொல்றான். கிளாஸ் ரூம்ல ஏசி போட போறேன்னு சொல்றான். இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வரப்போகுது? எல்லாம் படிக்க வர பிள்ளைங்க கிட்ட இருந்தா புடுங்க போறாங்க. இங்க படிக்க வர்றதுல பாதி பேரு இல்லாதவங்களும் கஷ்டப்படுறவங்களும் தான்.
அவங்களுக்கு இலவசமா தான் சொல்லி கொடுக்கறாங்க. மத்தவங்களுக்கு கூட சும்மா ஒப்புக்கு தான் காசு வாங்குறாங்க. அதுவும் ஸ்கூல் ரன் பண்ணணுமேன்னு. அதை கெடுத்து மொத்த பேரையும் ஸ்கூல் பக்கம் வரவிடாம பண்ணிடுவான் போல. ஏன் ஏசி போட்டாதான் படிப்பு வருமா? அதானே, தெருவிளக்குல படிச்சவங்க கூட பெரிய ஆளா இருக்காங்களே. அதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் மாமா தெரியும். இவன் தான் கொள்ளை அடிக்கணும்னு வந்திருக்கான். இவனுக்கு என்ன தெரியும்? நம்ம என்னத்த சொல்றது மாப்பிள்ள, எல்லாம் தலையெழுத்து. கல்வி இன்னைக்கு சாதாரணமா போச்சு. பள்ளிக்கூடம் நடத்துறதே எல்லாருக்கும் விளையாட்ட போச்சு. என்னமோ அவல் பொறி வியாபாரம் மாதிரி யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. வெறுப்பேத்துறானே. அந்த தகுதியெல்லாம் இதுக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. நாம ஒரு விஷயத்தை சரியா செய்யணும்னா நமக்கு அந்த விஷயத்தை பத்தின அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். ஆர்வம் மட்டும் பத்தாது. படிச்ச நானும் படிக்காத அந்த அமுதாவும் ரெண்டு பேரும் ஒண்ணா? யார் வேணாலும் எடுத்து நடத்த இது பிசினஸ் இல்லைங்க. பிசினஸ்ல தோத்தா பாதிப்பு நமக்கு மட்டும்தான். ஆனா இது அறிவை உருவாக்குற இடம். சின்ன குழந்தைங்களோட எதிர்காலம். இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவிக்கு படிப்பறிவே இல்லாம அந்த அமுதா வந்தா வருங்கால மாணவர்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? தம்பி சொல்றது வாஸ்தவம் தானே. படிச்சவங்க தானே வேணும். தம்பி சொல்றது கரெக்ட் தானே. படிக்காதவங்க எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு உன் போனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். அத என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா பேசலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வா. என்ன அப்படி போன்ல இருக்கு? என்னைய அதிர்த்து நிக்கிற. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. அவங்க ரெண்டு பேரும் உனக்கு உசுரோட வேணும்னா இப்பவே இங்க இருந்து ஓடி போயிடு. இல்ல நான் மேல போய் பேசணும்னு வீம்பு பண்ண ஒரு போன் பண்ணா போதும், அப்படியே கழுத்தறுத்து போட சொல்லிடுவேன். என்ன என்ன சொல்ற? ஓ, ஓ, ஏய், நான் சொல்ல சொல்ல கேட்காம போறியா நீ? ரெண்டு பேரையும் போனமாதான் நீ பார்க்க போற. சொல்லுங்கண்ணா. அவங்க ரெண்டு பேரையும் போட்டுருங்க. சரிங்கண்ணா. எத்தனையோ ஏழை பிள்ளைங்க வீட்ல கல்விங்கிற ஒரு விளக்கை ஏத்துறதுக்காக
வச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு ஏற்பட்ட மாதிரி பாதிப்பு இன்னொரு அமுதாவுக்கு ஏற்படக்கூடாது. ஏன் இந்த சமுதாயத்துக்கே ஏற்படக்கூடாது. படிக்கணும்னு ஆசைப்படுற எந்த ஒரு புள்ளையும் படிக்க முடியாம போகிற சூழ்நிலை உருவாக விடக்கூடாது. அதை எப்படியாச்சும் தடுத்து படிக்கணும்னு நினைக்கிற வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க ஆசைய நிறைவேற்றணும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து நின்னுருக்கேன். அவங்களுக்காக மட்டும்தான். இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி பழைய ஆளுக உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காலத்துல இங்க பாதிக்கு மேல வசதி இல்லாத ஏழை பசங்க தான் படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடம் எப்படி மாறி போச்சுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒரு சாதாரண வீட்டு பையன் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிக்க முடியுமா? அதுக்கான சூழ்நிலை இங்க இருக்காங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாட்டம் படிக்கல, தாத்தம் படிக்கல, நாமளும் படிக்கல. நம்ம பிள்ளைகளையாவது படிக்க வைக்கணும்னு தான் ஒவ்வொரு பெத்தவங்களும் பள்ளிக்கூட வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அறிவை தேடி வர்ற பிள்ளைகளுக்கு நாம தான் அறிவை கொடுக்கணும். தான் படிக்கல, தான் பிள்ளையாவது படிக்க வைக்கணும்னு பள்ளிக்கூடத்துல சேர பரீட்சை வைக்கிறது எந்த வகையில நியாயம்னு தெரியல. படிப்பறிவே இல்லாத இவ பசங்க சம்பந்தப்பட்ட படிப்ப எப்படி யோசிப்பா? அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் தானே? வேற நாட்டுல இருக்கிற இல்ல வேற மாநிலத்துல இருக்கிறவங்க கூட இந்த கேள்வியை யோசிக்கலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கேள்வி மனசுல இருக்கவே கூடாது. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, அடிப்படை வசதி இல்லாத ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, கரண்ட் வசதியே இல்லாத ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, அதுக்கு எல்லாம் பசியோட இருந்தா படிப்பு மண்டையில ஏறாதுன்னு சாப்பாடு போட்டு பசங்களை படிக்க வச்சாங்க. படிப்பு மட்டும்தான் சமுதாயத்துல நம்மள அடையாளப்படுத்தும்னு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பல திட்டங்களை கொண்டு வந்தவர் நம்ம ஐயா மட்டும்தான். அப்பேற்பட்ட தலைவர் வாழ்ந்த ஊர்ல படிக்காதவங்க எப்படி இதை நடத்த முடியும்னு கேள்வி கேட்கறதே தப்பு. தன்னோட வாழ்க்கையை இதுக்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ந்தாங்களோ அதே வழிய நானும் பின்பற்றுவேன். அவங்க எதுக்காக படிப்புக்காக
என்னப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? கமிட்டியில இருக்கக்கூடிய 35 பேர்ல 34 பேர் ஓட்டு போட்டாச்சு. இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் ஓட்டு போடணும். அவரும் இப்ப வரைக்கும் வரல. வர்றதாவும் எந்த தகவலும் சொல்லல. நமக்கு 34 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கிற ஒரு ஓட்டு எதுவும் பண்ணிட போறது இல்ல. அதனால நம்ம காலம் தாழ்த்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால நம்ம ஏன் காலம் கடத்திக்கிட்டு இருக்கணும்? இப்பவே பெட்டியை பிரிச்சு ஓட்டை எண்ணி யாரு ஜெயிச்சாங்கிறத அறிவிச்சிடலாமா? அதான் 34 பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, அப்புறம் என்ன எண்ணிட வேண்டியதானே? சரிங்கய்யா, அப்படியே பண்ணிடலாம். யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் கரஸ்பாண்டன்ட். சரிதானே? அப்புறம் என்ன எண்ணிருங்க. ஆட்டுங்க தம்பி, அத கொஞ்சம் எடுப்பா. நாங்க ஒவ்வொரு ஓட்டு யாரா இருக்குன்னு சொல்லுவோம். சொல்ல எழுதிடு. சரிங்க. பழனி, பழனி 16, அமுதா 8. அமுதா 15, பழனி 16, பழனி 17. பாத்தியா பழனி? அப்படியே வரிசையா கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். அமுதா 16. இது கடைசி ஓட்டு. கடைசி ஓட்டு அமுதாவுக்கு விழுந்திருக்கு. பழனி 17, அமுதா 17. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பழனி. என்ன இப்படி ஆயிருச்சு? 2 பேரும் சமமா ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாம என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப இருக்கிற ஒரே ஓட்டு சிதம்பரையா மட்டும்தான். அவரும் இதுவரைக்கும் இன்னும் வரல. இப்ப எப்படி முடிவெடுக்கிறது? அப்ப இன்னொரு தடவை எலெக்ஷன் வச்சிருவோம். இதுக்காகலாம் இன்னொரு தடவை எலெக்ஷன் வைக்க முடியாது. அப்ப இப்ப என்னதான் பண்றது? ஏங்க, பேசாம 2 பேருக்கும் பதவியை பிரிச்சு கொடுத்துடலாமா? ஏங்க, அதெல்லாம் முடியாதுங்க. இது என்ன ஞான படமா பிரிச்சு கொடுக்கறதுக்கு? இது பதவி. அதிகாரம் எப்பவுமே ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். அப்ப இப்ப என்னதான் பண்றது? என்ன பண்ணலாம்னா, 2 பேர்ல அதிகம் படிச்சது நான் தான். அந்த தகுதியை வச்சு எனக்கு முன்னுரிமை கொடுக்கலாம்.
அதுவும் சரிதான். அது எப்படிங்க? இந்த தேர்தலுக்கு இதுதான் தகுதின்னு நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி தகுதி அடிப்படையில பதவி கொடுப்பீங்க? அப்பா, நான் ஒரு இடத்துக்கு 4 இடம் அலைவேன். வாழ்த்துக்கள் டி. தேங்க்ஸ் அண்ணமண்டி. அப்புறம் என்ன, ஐயா தான் ஓட்டு போட்டாங்களே, பெட்டியை திறந்து பார்த்து நாம ரிசல்ட் எண்ணிடலாமா? தம்பி அதை எடுத்துட்டு வாப்பா.